Hello students, welcome to our YouTube channel. நேத்து SSC 2025 எக்ஸாம்ஸ் உடைய கேலண்டரை SSC ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எப்பப்போ என்னென்ன SSC எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோன்ற அந்த எக்ஸாக்ட் டேட் முதற்கொண்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப சீரியஸாக அந்த ஷெட்யூல்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபேவரட் எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுதுன்றதை பார்த்துருப்பீங்க. மேஜர் எக்ஸாம்ஸான CGL எக்ஸாம், CHSL எக்ஸாம், MTS எக்ஸாம் இதுக்கெல்லாம் 90 டேஸ் அதுக்கும் அதிகமான டேஸ்ங்கிறது இருக்குது. மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னையிலேருந்து ஒரு 90 டேஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. நாம் இந்த வீடியோவில் 90 டேஸ் பிகினருக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 90 டேஸில் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? அப்படி முடியும்னா என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்கள் டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறதாகவும் என்ன படிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் பிளானையுமே அண்ட் என்ன டாபிக்ஸ்லாம் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை படித்தா இந்த 90 டேஸில் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கான மார்க்ஸை தான் செக்யூர் பண்ண முடியுங்கிற ஸ்மார்ட் ஸ்டடி பிளானையும் ஸ்ட்ராட்டஜியும் தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டேஸ்க்கான டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன டாபிக்லாம் படிக்கணுன்றத ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சில டாபிக்ஸை எலிமினேட் பண்ணி ஒரு சில டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜூன்லேருந்து தான் எல்லா மேஜர் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் மேஜராக நிறைய பேர் டார்கெட் பண்ணக்கூடிய CGL எக்ஸாம்ஸ்க்கு 93 டேஸுங்கிறது இருக்குது, CHSL எக்ஸாம்ஸ்க்கு 190 டேஸ் இருக்குது, MTS எக்ஸாம்ஸ்க்கு 131 டேஸுங்கிறது இருக்குது. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸுங்கிறது சாலிடாக இருக்குது. இந்த 90 டேஸில் உங்களால் கம்ப்ளீட் A to Z சிலபஸை கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான டைம். ஏன்னா A to Z சிலபஸ்னா 200 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான டைம்ன்றது இப்போ இல்லை. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி ஸ்மார்ட்டாக படிச்சிங்கன்னா கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சிலபஸை உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். ஒரு சில டாபிக்ஸை எலிமினேட் பண்ணி ஒரு சில டாபிக்ஸை ஆட் பண்ணி அதை ஃபோக்கஸாக பண்ணிங்கன்னா இந்த 160 மார்க்ஸை உங்களால் எடுக்க முடியும். மேஜராக இருக்கக்கூடிய டவுட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியுமா, கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ண முடியுமா, நான் இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறேன், 0 லெவலில் இருந்து இப்போ தான் கேலண்டரை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், உண்மையை சொல்லுங்கள், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா? ஒருவேளை நான் CGL எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணேன்? இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இதுதான் உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய மேஜர் டவுட்டாக வந்திருக்கும். முதல்ல கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியுமா, கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு மினிமம் 4லேருந்து 5 மாதமாவது தேவை. 4லேருந்து 5 மாதங்கிறது மினிமம் டைம். ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணாலே 4லேருந்து 5 மாதம் தேவைப்படும் கம்ப்ளீட் சிலபஸை முடிக்கிறதுக்கு. ஆனால் அதற்கான டைம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மந்த்து தான் இருக்குது. இந்த 3 மந்தில் டாப் ஸ்கோரிங் டாபிக்னு சில டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கான, அதாவது ஒரு 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சிலபஸை உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். ஏன் இந்த 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை மட்டும் படிக்க சொல்கிறோன்னா, ஏன்னா இந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸ் படிக்கிறதுக்கான டைம் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் வெறும் படிக்கிறது, வீடியோ பார்க்கறது, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணி அவங்க நடத்துறதை கவனிக்கிறது அது மட்டும் போதாது. அதோட சேர்த்து ரிவிஷனும் பண்ணணும், அதோட சேர்த்து ப்ராக்டிஸும் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படித்து அதற்கான டைம் தான் இப்போ கரெக்டாக இருக்குங்கிறதுனால தான் நாம் இந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை மட்டும் வச்சு இந்த பிளான்ங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஷேர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நீங்கள் 4லேருந்து 5 மாதம் மினிமம் தேவை ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கும் பட்சத்தில் அது ரிவிஷன் ப்ராக்டிஸுங்கிறப்போ அதுக்குன்னு டைம்ன்றது எடுக்கும். அந்த டைம்ன்றது இப்போ நம்மள்ட்ட சஃபிஷியண்டாக இல்லைங்கிறதுனால இப்போ தான் நீங்கள் பிகினராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறதுனால நாம் இந்த டாப் ஸ்கோரிங் டாபிக்ஸை மட்டும் வச்சுருக்கோம். உண்மையாக கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த டைம் CGL இந்த 90 டேஸில் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். மினிமம் 8 மணி நேரமாவது டெய்லி கன்சிஸ்டண்டாக ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் படித்தாகணும். டெய்லி 8 மணி நேரம் படித்தே ஆகணும். அந்த கண்டிஷன்ஸை உங்களால் மீட் பண்ண முடியும்னா உங்களால் இந்த டைம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளான்ஸை பிரிண்ட் அவுட் போட்டு அந்த ஸ்டடி பிளானில் இருக்கிறது எல்லா டாப்பிக்கும் அன்னன்னைக்கு முடிக்கணுங்கிற அந்த ஃபுல் ஃபோக்கஸோட டெடிக்கேஷனோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பாசிபிள் தான். ஒருவேளை உங்களால் இந்த 90 டேஸில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி CGL கிளியர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்ததாக நடக்க போகிற CHSL எக்ஸாம் அடுத்த ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே வரப்போகுது. அது ஒருவேளை அதை மிஸ் ஆனாலும் அடுத்த இது MTS எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் CGLல படிக்கிறதுல பாதி தான் MTSக்கு படிச்சாகணும். ஸோ அதை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதாவது 2025 கண்டக்ட் பண்ண போகிற ஏதாவது ஒரு SSC எக்ஸாம்ஸை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும் இந்த 90 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறது மூலமாக. முதல்ல உங்களுக்கு தேவை உங்களை நல்லா நம்புங்க.
டெடிகேஷனோட அடுத்த 90 டேஸ் சின்சியராக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸை நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸை கட்டாயமாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுதான் காமனான எக்ஸாம் பேட்டர்ன். செலெக்ஷன் போஸ்ட்டு, சிஜிஎல், சிஹெச்எஸ்எலுக்கு இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். எஸ்டானா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 100 மார்க்ஸ்க்கு வரும். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின்ஸு 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின் 50 மார்க்குன்னு வரும். சிபிஓ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்டும் உண்டு. அதில் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 50 மார்க்கு, இங்கிலீஷில் 50 கொஷின் 50 மார்க்குன்னு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் காமனான இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 6 எக்ஸாம்ஸ்லையும் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். இந்த 4 சப்ஜெக்டோட எல்லா எக்ஸாம் இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோடைய சிலபஸ்ங்கிறது சேம் தான். ஸோ நீங்கள் ஒரு சிலபஸை ப்ராப்பராக கவர் பண்ணுறது மூலமாக இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட முடியும். ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்குற நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 கொஷின் சிஜிஎல் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஒரு கொஷின் சிஜிஎல் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா சிபிஓ எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து சிலபஸ் மாறாது. ஸோ இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே சிலபஸ்ங்கிறதுனால நம்ம இதை பிளான் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டான்றது. ஓகேவா? ஸோ இதான் எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இதில் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம்ஸை உங்களால் தமிழில் எழுதிக்கிட முடியும். நீங்கள் வந்து தமிழில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட முடியும். கொஷின் பேப்பர் தமிழில் இருக்கும். ஆனால் இந்த 4 எக்ஸாம்ஸை நீங்கள் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் ஆகிக்கிடணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பருங்கிறது இங்கிலீஷில் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ இந்த 160 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ரீசனிங்கில் இந்த எல்லா டாபிக், சீரிஸ் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சிலாகிசம், பிளட் ரிலேஷன், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், பேப்பர் கட்டிங் ஃபோல்டிங், எம்பீடட் இமேஜ், நெக்ஸ்ட் இமேஜ், டிக்ஷனரி ஆர்டர், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கேலண்டர் அண்ட் டைஸ், வென் டயக்ராம், கவுண்டிங் ஃபிகர், ஒரு வேர்டு கொடுத்து அது ஆல்ஃபபெட்டிக்கல் பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த டாபிக். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ். இந்த டாபிக்ஸோட சிலபஸை கவர் பண்ண 10 நாள் போதும். நம்மளுடைய ஷெடியூலில் 10 நாள் தான் இந்த டாபிக்ஸ்க்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டடி பிளானுங்கிறது உங்களுக்கு மே 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 90 டேஸ் கண்டினியூஸாக இருக்கும். சண்டே மட்டும் உங்களுக்கு இந்த 18th மே வந்து சண்டே. ஓகேவா? சண்டே மட்டும் உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம்ஸாக வந்து நம்ம அலாட் பண்ணியிருப்போம் இந்த ஷெடியூலில். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் 1 2 hour இருக்கும், சப்ஜெக்ட் 2 3 hour இருக்கும், சப்ஜெக்ட் 3 வந்து 3 hourங்கிறது இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 டேஸில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ மே 12th ஸ்டார்ட் ஆகுறது, மே 23rd கம்ப்ளீட்டாக ரீசனிங்கோட சிலபஸ்ங்கிறது இந்த ஷெடியூலில் முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மே முடிகிற வரைக்கும் ப்ராக்டிஸ்க்கான டைம்ன்றது அலாட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு அது இன்க்ளூட் ஆகிடும். 10 நாளில் முடிச்சிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், டிவிசிபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த டாபிக்ஸ் கவர் பண்ண போதும். இதில் சில டாபிக்ஸ் நம்ம இன்க்ளூடே பண்ணலை. என்ன டாபிக்னா கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் HCF அண்ட் LCM டாபிக், இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. ஏன் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலைன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம்ன்றது எடுக்கும். அண்ட் அதே நேரத்தில் இப்போ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்லாம் நம்மளுடைய கோர்ஸில் ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் டீச் பண்ணியிருப்போம். அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு 9 நாள் 10 நாள்ன்றது தேவைப்படும். அதற்கான டைம் நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணனா சிலபஸை கவர் பண்ண முடியாது. அதே இதுக்கு தான் நம்ம இந்த டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த டாப்பிக்கில் ரேராக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்காமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் படிக்கிறோம். அண்ட் HCF LCMல ரேராக கொஸ்டின் கேட்பாங்க. டிவிசிபிலிட்டி டாப்பிக்கில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேராக தான் கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் ஜாமெட்ரி டாபிக்ஸை கவர் பண்ணுறது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாம்ஸில் 40 மார்க் எடுக்கிறதுக்கான சிலபஸை கவர் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இந்த டாபிக்ஸை தான் நீங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டாபிக்ஸையுமே நம்ம ஷெடியூலில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அல்ஜிப்ராவில் வந்து இந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இந்த 3 அட்வான்ஸ் டாபிக்ஸ்னுடைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுல் மேரத்தானாவே அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். மென்சுரேஷன் டாபிக் இந்த மந்த் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷெடியூலில் அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அல்ஜிப்ரா ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் டீச் பண்ணியிருப்போம். முதல் நாள் ஒரு 1.5 மணி நேரம் அந்த வீடியோவில் 1.5 மணி நேரம் பார்க்கணும். அடுத்த நாள் 3 மணி நேரம் வரைக்கும் பார்க்கணும். அடுத்த நாள் 40 நிமிஷம்.
மொத்தம் அந்த 3 நாளில் அல்ஜிப்ரா வீடியோ பார்த்து சிலபஸை முடிச்சுட்டு அந்த 3வது நாளே நோட்ஸை வீடியோ பார்த்து எடுத்துட்டு 4வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணி நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணி பார்க்கணும். 5வது நாள் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் 2023 எக்ஸாம்ஸில் கேட்ட எல்லா அல்ஜிப்ரா கொஷினையும் சால்வ் பண்ணுறது. 6வது நாள் 2024 சிஜிஎல்ல கேட்ட எல்லா அல்ஜிப்ரா கொஷினையும் சால்வ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக முடிஞ்ச 2 சிஜிஎல் எக்ஸாமோட கொஸ்டினும் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. வேறு எக்ஸாமோட கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு டைம் இல்லை. அதே நேரத்தில் சிஜிஎலோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் இதை சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் இதில் படித்த நிறைய கொஸ்டின்ஸ் இதில் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் சில கொஸ்டின்ஸை நியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்து அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அல்ஜிப்ராவில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் 100% ஆன்சர் பண்ணிட்டே முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் இருக்கும். அல்ஜிப்ரா முடிஞ்சோடனே ட்ரிக்னாமெண்ட்ரிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ட்ரிக்னாமெண்ட்ரி 5 மணி நேரம் 40 நிமிஷம் நம்மளோட யூடியூப் சேனலில் டீச் பண்ணியிருக்கோம். அதில் முதல்ல ஃபர்ஸ்ட் டே 1.5 மணி நேரம் பார்க்கணும், அடுத்த நாள் 1.5 மணி நேரம், அடுத்த நாள் 1.5 மணி நேரம். ஸோ 4வது நாள் கம்ப்ளீட்டாக ட்ரிக்னாமெண்ட்ரியை முடிச்சிட முடியும். ஸோ இதே ட்ரிக்னாமெண்ட்ரி வீடியோ நம்ம கோர்ஸில் 15 மணி நேரம் கிட்ட வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம் ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்பாங்களோ அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு லிமிட்டட் டைமில் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்த நாள் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அடுத்த நாள் நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லா விதமான ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன தேவை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் இன்க்ளூட் பண்ணிப்போம். டேட்டா இன்டர்பிரேஷனுங்கிறது நாம ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த மற்ற டாபிக்ஸை கவர் பண்ணுறதுன்னு த்ரூவா. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி டார்கெட் பண்ணுவோம். இந்த 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 45 டேஸ் சின்சியராக படித்தாலே போதும். ஸோ இந்த 45 டேஸ்னால் சினானிம், ஆன்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸ்பெல்லிங் டாபிக், எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லிங் த பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வாய்ஸ் அண்ட் ஸ்பீச், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், இந்த டாபிக்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினானிம், ஆன்டனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம நம்மளுடைய ஆப்பில் ட்ரிக்கை வச்சு டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களால் ஈஸியாக டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 100 வேர்ட்ஸை நம்ம ட்ரிக்கோடு உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது கிராமர் உங்களுக்கு நீங்கள் படிச்சாகணும், அதையுமே நம்ம டீச் பண்ணியிருப்போம் நம்மளுடைய கோர்ஸில். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 20 மார்க். ஏன் ரொம்ப கம்மியான மார்க் இதுக்கு நம்ம வச்சிருக்கோம்னா ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ்ங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய சிலபஸை இப்போ கவர் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஆனால் ஒரு சில டாபிக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் மேக்ஸிமம் அவுட்புட்டை எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகேல என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்கள் ஹிஸ்ட்ரி என்ன ரீசனிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும். டெய்லி 3 hour படிக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றதை இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் அதில் பார்த்துக்கிட முடியும். ஓகேவா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்கானமி, ஜியாகிரபி, சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அதை படிக்கிறதுக்கான டைம்ன்றது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது நீங்கள் படிச்சுட்டு நல்லா ரிவிஷனும் பண்ணியாகணும். ஏன்னா வெறுமனை படிக்கிறதுனால மட்டும் உங்களால் நல்ல மார்க்குன்றது எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட எக்ஸாம்ஸில் ஸ்கோரிங்ன்றது இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் தான் நீங்கள் கவர் பண்ணணும். இதோட கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். சிஜிஎல் 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே பெஸ்ட் மெத்தட்ஸில் என்ன எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ, என்ன எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிப்போம். ஒரு பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும் நீங்கள் லிமிட்டட் டைமில் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு. இந்த கோர்ஸில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பிரம்மாஸ்திரா பேட்ச். ஸோ இதில் சிஜிஎல் ஃபோல்டர் இருக்கும். இந்த சிஜிஎல் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸ் சிலபஸ் எடுத்திங்கன்னா Tier 1க்கு என்ன டாபிக்லாம் வருமோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கவர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி செக்ஷனில் இது வரைக்கும் 14 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதில் வொக்காபுலரியை ட்ரிக்கை வச்சு தான் டீச் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களை வேர்டை மெமரைஸ் பண்ணுறதுக்காக நிமோனிக் டெக்னிக்ஸு, ஸ்டோரி மாதிரி வச்சு தான் டீச் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்காது. கிராமரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் கிராமர் டீச் பண்ணியிருப்போம். கிராமர் ரூல்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸோட டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர்லையுமே என்ன எக்ஸாம் டாபிக்ஸ் வருமோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸாக இருக்கும். ஸோ சீரிஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அனலிட்டிக்கல் ரீசனிங்னா Tier 2 எக்ஸாம்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதையுமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் இன்க்ளூடாக இருக்கும். போத் Tier 1 Tier 2க்கான சிலபஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும்.
ஸோ எப்படி நான் கவர் பண்ணுறது? இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 90 டேஸில் கம்ப்ளீட்டாக உங்களால் உங்களோட எக்ஸாம்ஸோடைய சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இதில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணால், நம்மளோட வீடியோ பாருங்கள். நம்மளோட வீடியோ பார்த்து இந்த ஷெட்யூலில் பேஸ் பண்ணி வீடியோ பார்த்து சிலபஸை கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு 30 டேஸ் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் செக்ஷனோடைய கொஷின்ஸை டெய்லி அரை மணி நேரம் சால்வ் பண்ணுங்கள் 30 டேஸு. நீங்கள் எப்போ 40 மார்க் 50 மார்க்கில் 40 மார்க் எப்போ கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அப்போ ரீசனிங்கோட டெய்லி ப்ராக்டிஸை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீக்லி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். நம்ம வீடியோஸில் நம்ம டீச் பண்ணிக்கூடிய கொஷின்ஸை 3 டைம் ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். இது எப்போ பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா லாஸ்ட் 2 இயரில் நடந்த CGL CPO எக்ஸாம்ஸோட கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். இதுவே போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரிக்கு நம்ம ட்ரிக்கு வீடியோஸ் பார்த்து டெய்லி 100 வேர்ட்ஸ் கவர் பண்ணுங்கள். கிராமருக்கு நம்ம 20 டேஸில் கம்ப்ளீட் கிராமர் வந்து கவர் பண்ணியிருப்போம் நம்மளுடைய கோர்ஸில், பிரம்மாஸ்திரா பேட்சில். ஸோ அதை பார்த்து டெய்லி 10 ரூலு, அந்த 10 ரூலை பேஸ் பண்ணி ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸோட டீச் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லி ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டுங்கிறத டெஸ்ட் புக்கில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அது போதும். இந்த டெஸ்ட் புக்கோட டெஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அந்த பாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய டெஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்க டெஸ்ட் போட்டு பார்க்க அது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி கோர்ஸ்ல இருந்து கவர் பண்ணிக்கிட்டா போதும். அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் இப்போ இந்த இன்னைக்கு வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் வீடியோ பார்த்து நீங்கள் டாபிக்ஸ் கவர் பண்ணுறீங்கன்னா அந்த டேவே லாஸ்ட் 2 இயரில் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயிலேருந்து கேட்ட கொஷின்ஸை கவர் பண்ணிக்கோங்க. இது எங்கேருந்து கவர் பண்ணலான்னா பினாக்களோடைய POQ புக்கில் இருந்து லாஸ்ட் 2 இயரில் கேட்ட கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் கொஷின்ஸை உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். ஸோ அப்படி கவர் பண்ணுறப்போ நீங்கள் தியரியும் படிச்சிருவீங்க, ப்ரீவியஸ் இயரும் படிச்சிருவீங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே உங்கள் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்ல மார்க்குங்கிறத நிச்சயம் ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி ஷெட்யூலுங்கிறத நம்ம இந்த டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸை ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் May 12th இருந்து இந்த பிடிஎஃப்ல உள்ள டாபிக்ஸை காலையில் 7 மணிக்கு டெய்லி டார்கெட்டாகவும் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ Day 1ன்னு போட்டு இந்த Day 1ல் நம்ம என்ன டாபிக் படிக்கிறோமோ அதை டார்கெட்டாக போட்டுரும். அந்த டார்கெட்ஸை நம்மளுடைய கோர்ஸில் இருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கும். இப்போ ரீசனிங் முடிச்சோன்னே ரீசனிங் டெய்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண சொன்னோமா, இது எங்கே அட்டன் பண்ணால் டெஸ்ட் புக்கில் தான். ஸோ டெஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் PYQ டெஸ்ட் சீரீஸ்னு உண்டு. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு CGL CHSL CPO எக்ஸாம்ஸில் கேட்ட அந்த எக்ஸாம் வைஸ் ரீசனிங்கோட சப்ஜெக்ட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதில் தான் நீங்கள் டெய்லி ஒரு பேப்பராக சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் டெய்லி ஒரு பேப்பராக சால்வ் பண்ணணும். இது நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னன்றதை ஃபைன் பண்ணிக்கிட முடியும். அதே நேரத்தில் எங்கே நீங்கள் மார்க்கை ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன ரீசனால் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது கிடைக்கும். ஏன்னா டிரெக்டாக நீங்கள் எக்ஸாம்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் டாபிக் முடிச்சிட்டீங்க, இங்கிலீஷோட சப்ஜெக்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணி வைக்கீங்களேன், இல்லை CGL ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் இருக்கா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CGL 2024 நடந்த எல்லா ஷிஃப்டினுடைய இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதனால் மார்க் கம்மியாக வருது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அந்த 50 மார்க்ஸுங்கிற அந்த ஸ்கோரை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ரீசனிங்க்கு அப்புறமா இங்கிலீஷில் தான் ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஃபுல் மார்க்குங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இங்கிலீஷில் நல்ல மார்க்குன்றதை ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது குவாலிட்டி விசஸ் அண்ட் குவான்டிட்டி. நிறைய பேருக்கு டவுட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவாலிட்டி அதாவது கம்மியான சோர்ஸை வச்சு உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய புக்ஸும் வாங்கி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான டைம்ன்றது இப்போ இல்லை. நீங்கள் ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இமீடியட்டாக ஜாயின் பண்ணி அங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கே கொடுக்குறத நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாதி அது பாதின்னு கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இருக்கிறது லிமிட்டட் டைம் தான். இந்த டைமில் லாஸ்ட் 5 இயர் கொஷின்ஸோ லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸோ சால்வ் பண்ண முடியாது. அதற்கான டைம்ன்றது இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். அந்த லிமிட்டட் டைமில் லிமிட்டட் பேப்பர் சால்வ் பண்ணால் போதும். ஆக்சுவலாக பேப்பர் சால்வ் பண்ணுறதுங்கிறது நாம் எங்கே வீக்காக இருக்கோம், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான தவிர நான் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன் அகடமிக்னு சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் லாஸ்ட் 1 இயர் பேப்பரை உருப்படியாக சால்வ் பண்ணியிருந்தாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் சிலபஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் முடிக்க தான் இப்போ டைம் கரெக்டாக இருக்குது.
நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸ் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 4லேருந்து 5 மாதம் குறைஞ்சது மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டாலும் 4லேருந்து 5 மாதம் ஆகும். அதற்கான டைம்ன்றது இப்போ இல்லை. அதனால இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தேன் 12 மணி நேரம் படித்தேன்றது மேட்டர் கிடையாது. 8 மணி நேரம் 6 மணி நேரம் படித்தாலும் அந்த ஸ்டடி பண்ண ஹவர்ஸை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க தான் மேட்டர். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகி படிக்கிறீங்க இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் படித்தாலும் அது வேஸ்ட்டு தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய டெஸ்ட் போடணும்னு நினைக்காதீங்க. ஒரு டெஸ்ட் போட்டாலும் சரி அந்த டெஸ்ட்ல இருந்து நாம எப்படி இம்ப்ரூவ் பண்றோங்கிறது தான் மேட்டர். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு CGL 2023 CGL எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் 239 இங்கிலீஷ் பேப்பர்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதுல ஒரு 20 பேப்பர் சால்வ் பண்ணாலும் சரி அந்த 20 பேப்பர்லயே ஒவ்வொரு பேப்பருக்கும் நம்மளுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறது தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க 50க்கு 30 தான் வருது. அப்போ அதுல இருந்து என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் போடணும். அந்த அடுத்த டெஸ்ட்ல மார்க் ஒரு 35 ஆனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் விக்டரி தான். அடுத்தது இதுல பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணி மூணாவது டெஸ்ட்ல இதுல மார்க் இம்ப்ரூவ் பண்ணி 40க்கு கொண்டு வரணும். நம்மளுடைய டார்கெட்டுங்கிறது நம்ம மிஸ்டேக்ஸை சரி பண்றதெல்லாம் இருக்கணுமே தவிர்த்து மற்றவங்க 50 டெஸ்ட் 100 டெஸ்ட் போட்டேன்னு சொல்றாங்க, நானுமே 50 டெஸ்ட் 100 டெஸ்ட் போடுறேன் அப்படின்ட்டு நீங்க என்ன மிஸ்டேக்னே பார்க்காம டெய்லி டெஸ்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 230 டெஸ்ட் இருக்கப்போ 20 டெஸ்ட் என்ன 10 டெஸ்ட் போட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்குனீங்கன்னா அதுதான் மேட்டரை தவிர 100 டெஸ்ட் 200 டெஸ்ட் போடுறதுங்கிறது எந்த விதத்திலையும் உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்காது. நீங்க 100 டெஸ்ட் 200 டெஸ்ட் நீங்க போடுறீங்கன்னா நல்ல விஷயம் தான். அது எப்போனா ஒவ்வொரு டெஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகி கன்சிஸ்டண்டா 50 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது பெட்டர். நம்ம இப்பதான் ஒரு 30 இயர்ஸ் ஸ்கோர் பண்றோங்கிறப்போ அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியும்ட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது மேஜிக் ஸ்பெல். டெடிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 90 டேஸ் மற்றவங்கலாம் 1 இயர் 6 மந்த் 8 மந்த் 10 மந்த்னு படிக்கிற இடத்துல நீங்கள் 90 டேஸ் படிக்கிறீங்கிறப்போ டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இல்லாமல் நான் வந்து நாளைக்கு படிச்சுக்கிறேன் நான் நாளைக்கு படிக்கிறேன் இந்த சென்ஸ் என்னன்னா நான் லேட்டாக எழுதிச்சேன் அதனால் நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன் இல்லை அடுத்த நாள் பார்த்துக்கிறேன் இந்த டாபிக்ஸை வந்து டிசிப்ளினா இந்த டாபிக்ஸ் இன்றைக்கே முடிச்சாகணும். அந்த டெடிகேஷன் டிசிப்ளின் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல. ஸோ நீங்கள் நான் 90 நாளில் ஏதாவது ஒரு SSC எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு படிக்கிறீங்கன்னா டெடிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்டாக படிக்கணும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸோட ஒரு எந்த விஷயம் நடந்தாலும் சரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் முழு டெடிகேஷனையும் முழு ஃபோக்கஸையும் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு SSC எக்ஸாம் இந்த இயர் நிச்சயமாக கிளியர் பண்ணிட முடியும். நிறைய பேர் ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது, ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறது, ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, மொபைல் அடிக்கடி பார்க்குறது, ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாமல் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணாமல் தன்னுடைய மிஸ்டேக்ஸை சரி பண்ணாமல் இருக்கிறது. இந்த 6 ரீசன்னால தான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு கிளியர் பண்ண முடியாமல் இருப்பாங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கடமைக்குன்னு படிக்கிற மாதிரி முதல்ல இருந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கிறது போக போக எல்லாருக்கும் கம்மியாகும். ஏன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஃபோக்கஸ் கம்மியாகாமல் ரொம்ப சின்சியராக நான் இதை பிடிச்சேன்னா ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுங்கிற அந்த மைண்ட் செட்டில் அடுத்த ஒரு 3 மாதம் சின்சியராக ஃபுல் ஃபோக்கஸாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 6 மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஜாப்பை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் பிகினராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ் இருக்குங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் பண்ண போகிறீங்கிறப்போ இந்த 90 டேஸை நல்லா படிச்சுக்கோங்க. நிச்சயம் உங்கள் ஏதாவது ஒரு SSC எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. CGL 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2025 ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.